ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு லேட்டஸ்ட்டாக நிறைய தமிழ் டப் அனிமேஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அட்டாக் அண்ட் டைட்டனோட தமிழ் டப் பற்றி பார்த்துடலாம். ஏன்னா வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரீடப், அமேசான் பிரைம் பண்ண டப்பிங்கை எடுத்து போடலை, ரீடப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மியூஸ் இந்தியா சேனல் வந்துட்டு டெய்லி ஒரு எபிசோட் வந்து தமிழ் டப்பிங் நம்ம யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரீயாகவே நம்மளால் பார்த்துக்க முடியும். ஆல்ரெடி அந்த தமிழ் டப்பிங் எப்படி இருக்கு அப்படின்ற ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அட்டாக் அண்ட் டைட்டன் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க அமேசான் பிரைம்ல தமிழ் டப்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு ரீவாட்ச் போடுங்க, இந்த டப்பிங்ல பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஸ்டோரியே புரியும் நான் சொல்றேன். ஏன்னா இந்த டப்பிங் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அமேசான் பிரைம்ல மிகாஸ் அவர் சிஸ்டர்னு சொல்லியிருப்பாங்க, இதுல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் அமேசான் பிரைம்ல நிறைய டைலாக்ஸை வந்து தப்பா சொல்லி ரொம்பவே அந்த ஸ்டோரியவே மாற்றி விட்டுருப்பாங்க. பட் இந்த மியூஸ் இந்தியா பண்ணுற இந்த ரீடப் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அட்டாக் அண்ட் டைட்டனோட ஒரு ஃபுல் வந்து ஒரு பேக்டான ஒரு ஃபீல் கிடைக்கும் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒரு தமிழ் டப் அப்டேட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே, ஒரு சூப்பரான இசைக்கை அனிமே அப்படின்னு சொல்லலாம். 4 சீசன் இருக்குங்க, வேற லெவலில் இருக்கும் இந்த இசைக்கை அனிமே. இந்த அனிமே வந்துட்டு நம்ம கிரன்ச்சி ரோல்ல 2 சீசன் தமிழில் அவைலபிளாக இருக்குது. அதாவது 2 சீசனுமே உடனே விட்டுட்டாங்க. இப்போ வந்து தேர்ட் சீசன், ஃபோர்த் சீசன் மட்டும்தான் அவங்க டப் பண்ணணும். அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அடுத்த வாரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்துடும். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த அனிமே. இந்த அனிமேவோட சம்மரி அப்படின்னா நான் ரொம்பவே சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு ஹீரோ கேரக்டர் இருக்கான், ஒரு லீட் கேரக்டர் வந்து இருக்கான். அவனுக்கு வந்து என்ன வேலை அப்படின்னா, நம்ம நார்மல் வேர்ல்ட்ல இருந்து திடீர்னு என்ன சொல்றது, ரீஇன்கார்னேட் ஆகல, செத்ததுக்கு அப்புறம் அவன் வந்து இன்னொரு உலகத்துல வந்து போகல. அதாவது டக்குன்னு சம்மன் ஆயிடுறாங்க. அவன் கூட சேர்ந்து இன்னொரு 3 பேருமே சம்மன் ஆயிடுறாங்க. இப்போ அந்த புதுசா போன உலகத்துல இவங்க வந்து ஹீரோஸா இருக்காங்க, ஒரு லெஜெண்டரி ஹீரோஸா இருக்காங்க. ஸோ இவங்க எப்படி அந்த உலகத்தை காப்பாத்துனாங்களா, காப்பாற்ற போறாங்களா, எப்படிலாம் வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி தான் ஸ்டோரி போயிட்டு இருக்கும். பட் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய கேரக்டர்ஸ், வில்லன் கேரக்டர்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சைட் கேரக்டர்ஸா இருக்கட்டும், நிறைய சூப்பராகவே அந்த வேர்ல்டையே ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங் ரிவ்யூ இந்த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோஸ்க்கு தனியா ஒரு வீடியோ நாளைக்கு நான் வந்து அப்லோட் பண்றேன். ஏன்னா வந்து இந்த அனிமே பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நான் இப்போ இந்த வீடியோல ஷார்ட்டா சொல்லணும், அதனாலதான் நான் இவ்வளவு ஷார்ட்டா சொல்றேன். ஸோ 2 சீசன் அவைலபிளா இருக்கு, நீங்க உட்காந்து பாத்துருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ புதுசா தமிழ் டப் அனிமே என்னடா வருது, கொஞ்சம் லென்த்தா பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா, எல்லாமே டக்குன்னு வருது, இல்லைன்னா வந்து வாரத்துக்கு ஒரு எபிசோடு தான் வருதுன்ற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். பட் இப்போ நீங்க வந்து அந்த ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். 2 சீசனை ஒரே நேரத்தில் விட்டுட்டாங்க. ஸோ ஒரு சீசன்ல எனக்கு தெரிஞ்சு 24 எபிசோடுன்னு நினைக்கிறேன். ஆமா, 24 எபிசோடு இருக்கும். நீங்க வந்து ஃபுல் ஃபிளெச்டா ஒரு வீக்கெண்ட் உட்காந்து இல்லைனா டெய்லி ஒரு 6 எபிசோடு 10 எபிசோடு உட்காந்து கூட பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும் ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோஸ். அனிமேஷன் வைஸ்மே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற அனிமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2BX ஹீரோ அப்படின்ற ஒரு அனிமே. வேற லெவலா இருக்கும். நிறைய பேர் கேள்வி கூட பட்டிருப்பீங்க. அதுவுமே ரீசெண்டா வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நானே பார்க்கல, எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் முந்தா நேத்தோ தான் நோட்டீஸ் பண்ணேன். ஓகே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷனே டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அனிமே ஃபீலே வராது. எப்படி சொல்றது, என்னடா ஹாலிவுட்ல வந்து அவ்வளோ பட்ஜெட் போட்டு ஒரு அனிமேட்டட் மூவி எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அனிமேஷன் வந்து அவ்வளோ பக்காவா இருக்கும். ஒரு 3D அனிமேட் தான் அது. அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். கதையுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல், சூப்பர் ஹீரோஸ் பத்திலாம் உங்களுக்கு வந்து கதை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த அனிமேவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஒரு நிறைய வில்லன்கள் இருக்காங்க, ஒரு ஓவர் பவர்டான ஒரு சூப்பர் ஹீரோ வந்து அவங்களை அடிச்சு போட்டு காப்பாற்றுற மாதிரியான ஸ்டோரிலாம் இது கிடையாது. அந்த 2BX ஹீரோ அனிமேல வந்துட்டு நிறைய ஹீரோவை காமிச்சிருப்பாங்க, நிறைய சூப்பர் பவர் வச்சிருக்கவங்க காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 எபிசோடு வந்து ஒரு ஹீரோவை போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, அடுத்த ஒரு 3 எபிசோடு வேற ஒரு ஹீரோவோட கதையை காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஹைப்பர் லிங்க்டான ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி நமக்கு சூப்பரான ஒரு ஸ்டோரியை கொடுத்துருப்பாங்க. இதுவுமே வந்து தமிழ் டப்ல கிரன்ச்சி ரோல்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு அனிமே அப்படின்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அனிமே பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசான பேர். நான் வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன், பட் டிஸ்பிளேல ஃபுல் நேம் போட்டுறேன் நீங்க ஈஸியா சர்ச் பண்ணிக்கிறதுக்காக. அதாவது ஈஸி கோயிங் டெரிட்டரி டிஃபென்ஸ் பை த ஆப்டிமிஸ்டிக் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமேவோட பேரு. இதோட பெருசா இன்னும் போய்கிட்டே இருக்கு. ஸோ அதை வந்து நான் டிஸ்பிளேல போட்டுறேன். அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு பீஸ்ஃபுல்லான அந்த அனிமேஷன், அந்த வேர்ல்டை காமிச்சிருக்க விதமே நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணும். நீங்க வந்து ரொம்ப ஒரு சேடா, ஒரு டிப்ரெஸ்டா, இல்லை வந்து கோவமா இருக்கீங்கன்னா இந்த அனிமே போட்டு உட்காந்து பார்க்கலாம். ரொம்பவே ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு அனிமேன்னு நான் சொல்லுவேன். இதுமே வந்து ஒரு இசைக்க அனிமே தான். ஒரு பையன் வந்து ரீஇன்கார்னேட்டட் ஆயிடுறான். பட் வந்து ஸ்டோரி டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு 2 எபிசோட் பார்க்கும்போது. அது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ரீஇன்கார்னேட் ஆயிடுறான். அது வந்து ஒரு மேஜிக்கல் வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து ஒரு நோபல் ஃபேமிலியில ரீஇன்கார்னேட் ஆயிடுறான். அதாவது வந்து ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப இந்த ராஜா ராணி அந்த மாதிரி ஒரு
ஃபேமிலியில் வந்து ரீஇன்கார்னேட் ஆயிடுறான். இப்போ என்ன அப்படின்னா ஒரு சர்டன் வயசு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மேஜிக் பவர்லாம் வந்து அன்லாக் ஆகும். ஆனால் நோபல் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபயர் கண்ட்ரோல் பண்ணுறது, வாட்டரை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரியான அந்த ஃபைட்டுக்கு தேவைப்பட்ட மேஜிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான மேஜிக் பவர் வேணும். நம்மளோட ஹீரோக்கு அது கிடையாது. நம்மளோட ஹீரோக்கு வந்து என்ன மேஜிக் பவர் இருக்கும் அப்படின்னா பில்டிங் கட்டுறது, அப்புறம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற சம்மந்தப்பட்டமான மேஜிக் தான் வந்து அவனுக்கு இருக்கும். ஸோ அவனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்பவே கேவலமான மொக்கையான ஒரு வில்லேஜுக்கு ஹெட்டாக தூக்கி போட்டுருவாங்க. நீ இந்த வில்லேஜ் ஆண்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட பார்ப்பாங்க. ஏன்னா அவனுக்கு தான் ஃபைட் பண்ணுறதுக்கான தேவையான மேஜிக் பவர்ஸே இல்லைல்ல. ஸோ அவனை அந்த ஒரு மொக்க வில்லேஜில் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மொக்க வில்லேஜை இவனோட கன்ஸ்ட்ரக்ஷன் மேஜிக் எபிலிட்டியை வச்சு எப்படி வந்து அந்த ஊரில் அந்த இன்னொரு இசைக்கை வேர்ல்டுலேயே எப்படி அந்த ஊரை பெரிய ஊராக கொண்டு வரான் அப்படின்றதான் கதை. அந்த ஊரை போனவனே அவனோட மேஜிக் எபிலிட்டிஸ்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக மாற்றிடுவான். டெக்னிக்கலாகவும் சரி, அப்புறம் வந்து ரொம்ப ஃபார் அவே ஃப்ரம் ஃபியூச்சர்ன்ற மாதிரி ஆல்ரெடி இருக்கிற வில்லேஜை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவன் ஆண்டுட்டு இருக்க வில்லேஜ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து கதை போய்கிட்டே இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி இது எப்படி அப்படின்னா இவனோட இந்த சக்தியை வச்சு என்னடா பண்ண போறான் அப்படின்ட்டு அவனை ஒரு மொக்க வில்லேஜில் தூக்கி போட்டுருவாங்க. பட் அவனுக்கு இருக்க சக்தியை வச்சு அந்த வில்லேஜே வந்து ஒரு டாப் குவாலிட்டியில் வந்து கொண்டு வந்து நிறுத்திடுவான். ஸோ இப்போ மற்ற வில்லேஜை கம்பேர் பண்ணும்போது இவனோட வில்லேஜ் மட்டும் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக தெரியும். ஸோ அதனால அவனுக்கு நிறைய த்ரெட்ஸ் வரும். அந்த த்ரெட்ஸை எப்படி பாதுகாக்கிறான், அதுக்கப்புறம் எப்படி வந்து அதை ஃபேஸ் பண்றான்ற மாதிரி கொஞ்சம் பொலிட்டிக்கலாகவும் கொண்டு போயிருப்பாங்க. சீசன் 1 இருக்கு, தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு ரொம்பவே பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு ரீசெண்டா வந்திருக்க தமிழ் டப் அனிமேஸ் வந்து இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. எத்தனை பேர் வந்து இந்த அனிமே இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நான் ரீசெண்டா ஒரு அனிமே வந்து பார்த்தேன். நான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு அனிமே எனக்கு வந்து மறந்தே போயிடுச்சு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா கபனேரி ஆஃப் த அயன் ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே. கிட்டத்தட்ட அட்டாக் அண்ட் டைட்டன் மாதிரியே இருக்கும் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இன்னும் பார்க்கல. நான் இனிமேல் தான் பார்க்க ஆரம்பிக்க போறேன். எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட். அது வந்து தமிழ் டப்பிங்லாம் கிடையாது. நான் அதை வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா போடலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றதுல கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா வந்து எக்ஸ்பிளனேஷன் போடணும் அப்படின்னா ரொம்பவே டைம் எடுக்கும். ரொம்பவே உங்களுக்கு தேவையான இந்த இமேஜஸ்லாம் கலெக்ட் பண்ணணும், காப்பிரைட் இல்லாத மாதிரி எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஸோ வந்து இந்த கபனேரி த அயன் ஃபோர்ட்ரஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஒரு எபிசோட் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்கு. பட் தமிழ் டப்ல இல்லை. எக்ஸ்பிளனேஷன் போட்டால் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு தோணுச்சு. ஸோ உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அது வந்து எக்ஸ்பிளனேஷன் போடலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க. ஸோ அதை ஒரு வீடியோவில் கேட்கவுமே அப்படின்றத நான் கேட்டுட்டேன். ஸோ வந்து எப்படி அதே மாதிரி நிறைய அனிமேஸ் எக்ஸ்பிளனேஷன் பண்ணலான்னு ஐடியா இருக்கு. ஸோ இந்த கபனேரி த அயன் ஃபோர்ட்ரஸ் அனிமே வந்து உங்களுக்கு ஓகேவா பண்ணவா அப்படின்றத நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. Until the next video, good.